எனக்கு வேலை கிடைச்சதும் அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ண போனேன். சிகரெட் வாடை அடிக்குதோ, நம்ம வேண்டிதானே. அது வந்து பெரிய பஸ் ஒரு சின்ன ஆட்டோவில் அடிச்சு அங்கே லேட் ஆயிடுச்சு. சிகரெட் வாடை போயிருக்கணுமே. என்னோட ஃப்ரெண்ட்ஸும் அம்மாவும் சொல்லுவாங்க, நான் கட்டிக்க போகிறவ ரொம்ப கஷ்டப்படுவானு. நீ கஷ்டப்பட வரியா? இல்லை, கஷ்டப்பட வரியான்னு இல்லை, வந்தால் நல்லா இருக்கும்ல. ஒரு வாரம் ஆச்சு. டூ வீக்ஸ் ஆச்சு. 3 வாரம் ஆச்சு. நானும் 3 வாரமா நீ சொல்ற இடத்துக்கு வந்து வெயிட் பண்றேன். உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லு. நீ கரெக்ட் டைம்க்கு வரல. நாளைக்கு நான் கரெக்ட் டைம்க்கு வரேன். நாளைக்கு நான் வர மாட்டேன். அப்படியா? ஏய் லூசு. நானா? பின்ன நீ சொல்ற இடத்துக்கு கரெக்ட் டைம்க்கு வந்து உனக்காக நான் வெயிட் பண்றேன். இதுக்கு மேல என்னடா சொல்லணும்? வேணாம்ல. ஐயோ சாரி. லவ் பண்ணிட்ட, இதெல்லாம் சகஜமப்பா. முதல் முத்தம் சாயங்கால நேரம், பீச் ஓரம். மாமா. ஆமா, வேணி நீ கிளம்பிட்டியா? அவன் கிளம்பிட்டடா. நீ எங்கடா இருக்க இடியட்? அண்ணே 500 சப்ப சாயந்தரத்துக்குள்ள பேலன்ஸ் செட்டில் பண்றேன். என்ன அண்ணே, கிளச் பிளேட்டும் பிரேக்கும் கொஞ்சம் வேலை பார்க்கணும். எப்போ ரோடுற குறுக்க வந்தாலும் தூக்கி போட்டு போயிட்டே இரு. போடா. ஏய் காசுங்க. I was actually stuck up with some work, so I couldn't get in touch with you, Raja. உன் பேர் என்ன? Manik. நீ வேற ஏதோ சொன்னியா? Manik is my name, dude. ஏய் என்ன தபாய்க்கிறியா? முழு பேர் சொல்ல. மாணிக்கம், பட் மாணிக் தான் ஸ்டைல். நான் கூட மாணிக் பாசவர்னு நினச்சேன். போன வாரமே செட்டில் பண்ணுறேன்னா பணம் கிடைக்கல, பட் I'll surely arrange and give it to you. ஏய் இந்த ஜானி ஏசப்பெல்லாம் என்கிட்ட வேணாம். இங்கே வா, இங்கே வாடா. அமௌண்ட்டை செட்டில் பண்ணிட்டு இதை வாங்கிக்க. No. This is actually my brother's gift. அண்ணனோட கிஃப்ட். கழுத்தில் இல்லைன்னா கொன்னே போட்டுருவார். நான் வேணா உங்களுக்கு வேற ஏதாவது. ஏய் ஏதோ அண்ணன் வெயிட் ஆனால்தான் நம்பி உனக்கு பணம் கொடுத்துருக்கேன். அண்ணனுக்கு மேட்ரு தெரிய வேண்டாம்னா மத்தியானம் 2:30 அமௌண்ட் செட்டில் பண்ணு. சரி. நான் அண்ணா 2:00 2:00 2 சரி, ஓகே. 2 மணி. ஓகே. ஆனால் அண்ணன்கிட்ட சொல்லக்கூடாது.
ம் ஓகே அண்ணே ஒரு 500 ரூபாய் இருந்தால் கூட ப்ளீஸ் கொடுங்கண்ணே. சூப்பர் நானி. 1 2 டேய் மத்தியானம் இதை சேர்த்து செட்டில் பண்ணு. ஓகே ஓகே ஷோர். When we talk about the world film history, we cannot forget the films like Seventh Seal of Ingmar Bergman and Citizen Kane of Orison Welles and Seven Samurai, Akira's? and Bicycle Thieves of Victoria de Silva and Pather Panchali, of course. ஏய் ஜெனரல் ஆஃபீஸ் எங்கே இருக்கு? Who are you? Don't you have manners to come into my classroom without permission? Huh? This is not a fish market, okay? Country creeps. Anga enna parva? You bloody! I will call the security. Security! Security! It's about 12 different kind of characters. It's about 12 angry men shot in a single room. பத்திக்கடா பத்திக்கடா. அண்ணா வெற்றிக்கு காசு கொடுத்துட்டேண்ணே, உங்களுக்கு தர போனோம். போனா போது வளர பிள்ளைங்கன்னு பார்த்தா எனக்கே ஆட்டோ ஓட்டுறீங்களா? ஒரு மாசமா தபாய்க்கிறீங்க. நீ அவங்ககிட்ட கொடுத்தங்கிற அவன் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறா. போடுற போறோம். ஜான் என்ன அப்போ அல்ல உள்ளே போகிறது எப்படிங்க? உள்ளே போகிறது எப்படின்னு? அவனை போட்டு தள்ளு, உள்ளே போயிடலாம். கோழி முட்டை மண்டை வலி இல்லடா, மந்தை வலி. ஏய தூக்கிட்டு ஈயா மாத்து. மண்டை வலி பிடிச்சவன. போலீஸ் ஸ்டேஷனா இல்லை ட்ராமா ஸ்டேஷன்? அடுத்த கேரக்டரா? போடா. என்னங்க என்னங்க எந்திரிங்க. பவானி ஒரு காபி குடுறி. பவானி காஃபி கொடுக்கணுமா? ஹலோ சார், குட் ஆஃப்டர்நூன் சார். நல்லா முழிச்சு பாருங்க சார். நான் சப் இன்ஸ்பெக்டர் இல்லை, கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்ட். கம்ப்ளைண்ட் பாத்தியா? வேற யார் வருவாங்க? என்ன சார் தேடுறீங்க? ஒரு பொண்ணை ரொம்ப நாளா வச்சிட்டு இருந்தேன் சார். பொண்ணையா வச்சிருப்பீங்க? இந்தாங்க பெண்ணு. நன்றி சார். சரி சரி, உங்க பேரை சொல்லுங்க. சரவணர். சரவணன் தானே? சரவணர். அது என்ன சார் சரவணர்? சின்ன வயசுல ஒரு பையனை அவன்னு கூப்பிடுறோம். அதே வளர்ந்துட்டா என்ன சொல்லி கூப்பிடுறோம்? அவரு. சின்ன வயசுல நான் சரவணன். இப்ப நான் வளர்ந்துட்டுல மிடில் ஏஜ் ஆயிட்டா சரவணர். சரவணர். உங்க அட்ரஸ் சொல்லுங்க. உங்ககிட்ட டூ வீலர் என்ன சார் இருக்கு? டிவிஎஸ் சார். ஒன்று பண்ணுங்க சார், வண்டியில் பெட்ரோலுக்கான செக்அப் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டாக மந்தவெளி டிப்போ கிட்ட போயிருங்க. செகண்ட் ரைட் கட் பண்ணீங்கன்னா அங்கே ஒரு முரோட்டு பொம்பளை அகலமான கூட வச்சுக்கிட்டு பூக்கள் வித்துக்கிட்டு இருப்பான். அதுக்கு பக்கத்தில் ஒரு பையன் கோட்டர் காசு கொடுமான்னு கேட்பான். அதை நீங்கள் வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு நேராக போயிடுங்க. செகண்ட் லெஃப்ட்ல ஒடிச்சு நேராக வண்டி எடுத்துட்டு போனீங்கன்னா அங்கே பல்லவன் பஸ் பயணிகளை ஏற்றிக்கிட்டு பாம்பு அலாரத்தை கொடுத்துட்டு பரபரப்பாக வந்துகிட்டு இருப்பான். நீங்கள் வண்டி தூக்கம் கழிஞ்சிருச்சுல. நம்பர் 45. நம்பர் 45. திருவேங்கடம் தெரு. திருவேங்கடம் தெரு. மந்தைவெளி. மந்தைவெளி. சென்னை 28. சென்னை 28. நான் சப் இன்ஸ்பெக்டர் பார்க்கணும் சார். வாங்க சார். சார் 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 இங்க பாரு. ஏங்க இன்னும் தூக்கம் கலையிலையா? ஏசி ரூம் கேட்டா செல்ல காமிக்கிறீங்க. அங்க பாருங்க. ஏங்க ஏசி என்ன செல்லுக்குள்ள உட்கார்ந்திருக்காரு? பெயிண்டிங் வேலை நடந்துட்டு இருக்குங்க, அதுதான் அங்க ரூம் கொடுத்துருக்கோம். கதை சொல்லணுமா? குட் மார்னிங் எஸ்ஐ சார். குட் மார்னிங் எஸ்ஐ. தேங்க்யூ சார். சார் உங்க பேர் கட்டக்கு சாருனே கூப்பிடுங்க. என்ன அது போர்டு வச்சிருக்கேன் அப்படின்னா மேட்ரு என்ன? பொண்ணை கடத்திட்டாங்க சார். எப்போ? ஃபோன் ஏதாச்சும் பண்ணாங்களா? காலையில் 10 மணி இருக்கும் சார். அவன் ஃபோன் பண்ணான் சார். யாரு? கடத்தினவன். பணம் ஏதாவது கேட்டானா? பணம் எதுவும் கேட்கல சார். அவன் ஒருவேளை விற்கிறது கடத்திருப்பானோ?
சாரி, தண்ணி ஏதாவது குடிக்கிறீங்களா? உங்களுக்கு யார் மேலே சந்தேகம் இருக்கா? சந்தேகமெல்லாம் இல்லை சார், கன்ஃபார்மாக நான் சொல்கிறேன். பேர் வெற்றி, என் பொண்ணோட ஃப்ரெண்டு. கான்செப்ட் இருக்கா? இந்தாங்க சார், அவன் நம்பர் நோட் பண்ணுங்க சார். 9884483734. வெற்றி வெற்றி. பொண்ணு ஃபோட்டோ ஏதாவது வச்சுருக்கீங்களா? ஃபோட்டோ எக்ஸ்கியூஸ் மீ, கான்செப்டில் ஏட்டெல்லாம் வச்சு ட்ரை பண்ண வேண்டாம் சார். உங்களுக்கு மொழி பெருசாக இருக்கு, மூளையும் பெருசாக தான் இருக்கும். ஐ நோ த சாமுத்திரிகா லட்சணம் சார். நம்பிட்டான். நல்லது நடந்தா சரி. சொல்லிட்டீங்கல்ல, கவலைப்படாமல் போங்க. சாயந்தரத்துக்குள்ள உங்கள் பொண்ணு வீட்டில் இருக்கும். உங்கள் வீட்டில் சார். நம்புறேன் சார். தேங்க்யூ சார். ஜான்கிட்ட காசு வாங்கிட்டு வருமா? ஒருத்த அடிச்சிட்டானா? இருக்குதான் பாரு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அதே அடிச்சதான் சொல்லுவேன். உனக்கு ஒண்ணுதான் எனக்கும் ஒண்ணுதான். இந்த பூ சுத்துற வேலைலாம் என்கிட்ட வேண்டாம். 1 பாயிண்ட். சாயந்தரம் 5 மணி வரைக்கும் தான் உனக்கு டயம். வட்டியும் அசலு வரணும். சொதப்புச்சு நீ எந்த பொந்துல இருந்தாலும் உன்னை தூக்கிடுவேன். இதுக்கு 2 பாயிண்டே இல்லடா. ஹலோ, வணக்கம். நான் எஸ்ஐ கட்ட மந்தவெளி ஸ்டேஷன்லேருந்து பேசுகிறேன். சொல்லுங்கள் சார். அந்த பொண்ணு வேணியை எங்கே வச்சுருக்கீங்க சார்? அந்த பொண்ணு வேணி எங்கடா கடத்தி வச்சிருக்க? சார், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு சார் அவ. நான் எதுக்கு அவளை கடத்தணும்? ஏதோ ஒன்று. இன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு அந்த பொண்ணோட நீ ஸ்டேஷனுக்கு வர. உன்னோட ஃப்ராடு தனம், உன் பித்தலாட்டத்தை என் கிட்ட காட்டணும்னு நினைச்ச. ஆதித்தாளத்தில் ஆரம்பிச்சு உன் 6ஆம் காலத்துக்கு போய் உன் பிடிச்சி ஒரு ஆட்டு ஆட்டினா உனக்கு சஜ்ஜம் தொட முடியாது. சார், ஹலோ ஹலோ. ஏய் சார், என்னைக்கு முடிப்ப? கண்டிப்பாக நீங்கள் முடிச்சிடு. இன்னைக்கு முடிச்சிடுறேன் சார். எப்பயா முடிப்ப? இப்போ முடிச்சிடுறேன் சார். இப்போ முடிச்சிடறேன். ஏய், இப்படியே சொல்லி 2 நாள் ஆச்சுடா. அக்யூஸ் மாதிரி உள்ள உட்காந்துக்கிற. சீக்கிரம் ரிலீஸ் பண்றா. சரி சார். சார் சார் என்ன சார் விடல சார். யோ, கொட்ட விட்டுங்கிறான் பாரு. எந்திரி. யோ, நான் பவானி இல்லையா? காஃபி எடுத்து சொல்லுவ பொழுது போய் மோர் எடுத்து எப்போ மோர் கொண்டு வா. சார் வணக்கம், நான் சரவணன் பேசுகிறேன். சொல்லுங்க. என் பொண்ணை கடத்திட்டாங்கன்னு காலையில் கம்ப்ளைண்ட் கொடுத்தனே, ஏதாவது துப்பு கிடைச்சதா? சரவணன் சார், நான் பேசினேன் பையன்கிட்ட. சரிங்க சார். அவன் ஏதோ உட்பி கல்யாணம் பண்ணி போறலாம் சொல்றான். ஜெனியூனா இருக்கானே சார்? ஜெனூனா பேசுகிறேன் சார். என் பொண்ணை கடத்திருக்கான். பெத்தவனா பதறிக்கிட்டு இருக்கேன். ஜெனூனா இருக்கானா, ஜென்டில்மேனா பேசுகிறானா? இது ஐஜி ஆஃபீஸா இல்லை ஐநா சபையா? பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறேன் சார். இது சரிப்பட்டு வராது. நான் சொன்ன பிரகாரம் செய்யுங்க. 100 பவன் நகை, 10 லட்சம் ரூபாய் ரொக்க பணம், அதோடு என் பொண்ணை கடத்திருக்கான். பணத்தெல்லாம் செலவழிச்சிட்டு என் பொண்ணை தனி ரூமில் வச்சு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான். பெண் கொடுமை, வன்கொடுமை, இருக்கக்கூடிய ஈபிக்கு ஆக்டெல்லாம் அவன் மேலே போட்டு நான் பைலபிள் செக்ஸில் அவனை முட்டி தட்டி உள்ளே போடுங்க சார். என்ன போலீஸ் நீங்க? மிஸ்டர் சரவணன், சொல்லுங்க. நீங்க நேரா கமிஷனர் ஆஃபீஸ் போங்க. அங்க ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுப்பாங்க. அதுல கேபிட்டல் லெட்டரை ஃபில் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களை ஒரு ட்ரைனிங் கூப்பிடுவாங்க. ட்ரைனிங்கை முடிச்சுட்டு என்னோட பெரிய ஆஃபீஸரா நீங்க போஸ்ட் எடுத்து என் தலை மேல ஏறி உட்கார்ந்து என்ன வேணா சொல்லுங்க, நீங்க சொல்றத நான் செய்யறேன். அது வரைக்கும் நான் செய்யறேன். தியாகராஜ பாகவதருக்கு நீங்க என்ன பாட்டு கத்து கொடுக்குறீங்களா? வெங்காயம் வைய போனேன். மச்சான், என்ன சாப்பிட்றீங்க? இல்லை, எனக்கு எதுவும். என்ன இல்லை வந்துன்னு? 2 மட்டன் பிரியாணி ஓகேவா? ஓகே. ஒரு சில்லி சிக்கன், பில்லி சிக்கன். பில்லி சிக்கனா? சிக்கன் ஃப்ரை.
2 மட்டன் பிரியாணி ஓகே சார். பசி அதிகமாயிருச்சுன்னா வாய் உளரும். புது பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறோம் மச்சான். அது சம்மந்தமாக தான் பேச வந்தேன். ஓ அப்போ இதுக்கு முன்னாடி பண்ணிட்டு இருந்தது? அது நல்ல பிஸ்னஸ் தான், ஆனால் லாஸ் ஆயிடுச்சு. அப்புறம் ஊரில் இருக்கிற பசங்கள்லாம், அதான் நம்ம ஊரை பற்றி உங்களுக்கு தெரியுமே, ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டானுங்க. அந்த அந்த பசங்கள்லாம் மூக்கில் விரல் வைக்கிற மாதிரி ஒரு பெரிய பிஸ்னஸை ஆரம்பிக்கணும் மச்சான். நீங்கள் எனக்கு ஒரு உதவி பண்ணணும். இன்னைக்கு சாயந்தரம்குள்ள 50,000 ரூபாய் பணம் கொடுத்துருங்க. ஓகே? நீங்கள் ஒன்றும் எனக்கு கடனெல்லாம் தர வேண்டாம். பேலன்ஸ் டோரி பணம் கொடுக்குறதா சொன்னீங்கல்ல, அதை மட்டும் கொடுங்க. நான் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறேன். ஃபோனை விடு. பேலன்ஸ் இல்லைண்ணே. ம் ம் பேலன்ஸ் கம்மியாக இருக்குது. ஒத்து ஏய் பட்டன் எங்கடா? ஆனால் இது வந்து டச் ஸ்க்ரீன். ஆ இது டச் ஸ்க்ரீன். எவ்வளோ? 10,000ண்ணே. 10,000மா? ஆமாண்ணே. 10,000 ரூபா பட்டனே இல்லை. இப்படி நம்பர் போடு. 9 9 2 8 2 8 4 4 2 2 2 2 3 3 3 3 4 4 4 4 போட்டியா? போட்டியா? ம் ஹலோ மாலிக் வட்டி ராஜா கூட ஃபிகர் இருந்த பெரிய ஹீரோட நீ ஃபோன் போட்டு எடுக்க மாட்டேன். தூக்கியாச்சு, காசை கொடுத்து அவளை கூட்டிட்டு போ. எந்த பொண்ணு? ஒரு பொண்ணு பின்னாடி சுத்திட்டு இருந்தியே அவதான். இந்த பொண்ணு யாருன்னு கூட எனக்கு தெரியாது. அவன் என் லவ்வரே கிடையாது. நீ விடுற கதையில நம்புறதுக்கு நான் ஒன்றும் இல்லை. 5 மணிக்குள்ள காசை கொடுத்துட்டு அவளை கூட்டிட்டு போ. 10 ரூபா குஸ்காவை ருசிச்சு திங்கிறவனா அவ வேற பார்க்க பாய் விட்டு பிரியாணி மாதிரி இருக்கா. புரியுதுல்ல? டீ சாப்பிட்டீங்களாடா? இந்த பொண்ணை பார்த்துருக்கீங்களா? நல்லா பார்த்து சொல்லு. இல்லை சார். நீ பார்த்துக்கிறியே? உன் முள்ள மாதிரித்தனோ முட்செவித்தனோ இதெல்லாம் என்கிட்ட காட்டணும்னு நினச்ச என்ன தாடிகாரு? சார் சத்தியமாக சார், நீங்கள் வந்ததுக்கப்புறம் நாங்கள் அந்த மேட்டர்லாம் போகிறதே இல்லை சார். நான் உனக்கு ஒரு கதை சொல்லுவேன். நான் சின்ன வயசில் இருக்கும்போது 3 வயசு இருக்கும். எங்கள் வீட்டில் கோயிலுக்கு கூட்டின்னு போனாங்க. கோயில் மலை மேலே இருந்துச்சு. அங்கே போய் ஓடி ஆடி விளையாடு பட்டர்ஃப்ளை பறவைங்கள்லாம் பார்த்து எங்கள் அப்பா அம்மா இல்லை வந்து லட்டு கொடுத்தாங்க. லட்டு சாப்பிட்டேன்னா சத்தியமாக சொல்கிறேன், இது வரைக்கும் என் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு லட்டு டேஸ்ட் பண்ணதே இல்லையா. லட்டு சாப்பிட்டே இருந்தேன்னா கப்புன்னு காதை குத்திட்டான். ஏற்கனவே குத்தியாச்சு, திருப்பி குத்த ட்ரை பண்ணாத. சார் நீங்கள் சிட்டி ஹீரோ சார். நீங்கள் வந்ததுக்கப்புறம் நாங்கள் இந்த மாதிரி தொழிலெலாம் பண்ணுறதே இல்லை சார். பொய் சொல்கிறேன் சார். சாமி பக்தி இருக்கா உனக்கு? இருக்கு சார். போய் சொன்னா சாமி கண்ணை குத்தம் தெரியுமா? அது எப்படி சார் குத்தம்? ஏய் குத்துமாடா. குத்தும் சார்.
குத்துமாமே. யோ வேட்டே சார் தூக்கி செல்ல போடியா. ஐயா அந்த செல்ல தான் நீங்கள் இருக்கீங்க. ஏன் கக்கூஸ் இல்ல? போய் பேண்டுக்குன்னே யோசிங்க. சார் சரவணர். ஹலோ சரவணன் சார், சார் உங்க கேஸ் தான் விசாரிக்கிறோம். சும்மா இப்படி அடிக்கடி ஃபோன் பண்ணாதீங்க சார், நானே கூப்பிடுறேன். தேங்க்யூ சார். அப்புறம் சார் சார் பேண்டுக்குன்னே யோசிங்க. சம்பாதிக்கிறானோ இல்லையோ இல்லை கார்டு மட்டும் சொல்லி வச்சுக்கிறானுங்க. இல்லை பார்த்துக்க முடியல லேட்டு சார். அவன்கிட்ட போயிட்டு சார் சார் உங்கள் பர்ஸில் கார்டுக்குதா இல்லை கேஷுக்குதான்னு கேட்டு அடிக்கிறாங்க. அவன் இதை அடிச்சுட்டு எஸ்கேப் ஆகுதுக்குள்ளேயே கோலி தொண்டையை தொட்டு போது பெருசாக பேசுகிறான். உடனே சூடாடியா சும்மா கலாசுண்டாடி கவரிங்க. இது என்னது? சொல்ல மறந்துட்டேனே, எங்கள் அம்மா எப்போவுமே சொல்லும் நல்ல விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்வீட் சாப்பிட சொல்லிச்சா? கோயிலுக்கு போக சொல்லிச்சு. நான் அப்படியே கோயில் போயிருந்தேனா. கோயிலுக்கா? இல்லை கோயில் பக்கமாக வந்துட்டு இருந்தேனா, அங்கே பார்த்தா ஒரு லூஸு ரோட்டில் காசு நின்றான். நான் அவனை பார்த்துக்கினே போனேன்னா அந்த டைமில் பார்த்து அவனுக்கு ஒரு நாய் கால் பண்ணான். அவர் ஃபோன் எடுத்தார், நான் காசு எடுத்துன்னு வந்துட்டேன். அவன் என்னடனா வகதொகலாமல் துரத்தி அச்சுன்னு வந்தான். நல்ல வேலை அந்த நேரம் நீ வந்த. ஆமாம் நீ எப்படி அங்கே வந்த? அது நான்சியோட ஹஸ்பண்டு வேலைக்கு போயிட்டான்னு சொல்லிட்டு நான்சி கால் பண்ணிச்சா, அதான் அவளை பார்க்கலான்னு வந்தேன். திடீர்னு பார்த்தா நீ அவங்க கூட உண்ணுனுக்குற. சரி நீ ஒன்று காசு மேட்டராக தான் இருக்குன்னு ஃபெர்னாண்டஸ்க்கு போன செங்கடாக்கிறேன்னு கேட்டேன். ஏறாள் நகரன்னு சொன்னான். சரி ஆட்டோ எடுத்துன்னு சொல்லி சட்டுன்னு எடுத்துன்னு எஸ் ஆகிட்டல 50 இருக்குது. இது பார் இந்த மாதிரி சில்லறை ஆச்சுனத்துக்கு ஏன்னா ஒன்று லம்பாக பண்ணணும், பார்த்து சொல்லு. நானும் அதைத்தான் யோசிச்சுன்னுக்கிறேன். அதுக்கு ஒரு பிளான் வச்சுருக்கேன். ஹலோ யாரு? என்னது? எந்த ஹாஸ்பிட்டல்ல? ஓகே டேய் டேய் வண்டியறா. ஐயோ என்னடா தம்பியாச்சு? ஆட்டோ அந்த ஸ்பீடுக்கு என்னை இடிச்சிருந்தா நான் சத்துருப்பேனே. இவர் தான் என்னை இழுத்து காப்பாற்றினாரு. நானா? யாரு இவனா? ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. தம்பி பேர் என்ன? வெற்றி. நல்ல பேர். இந்த பையன் எப்போ பிறந்தான் தெரியுமா? உனக்கு எப்படி தெரியும்? தெரியாதுன்னு சொல்லு. தெரியாது. எனக்கு குழந்தை பிறந்தப்போ எங்கள் அப்பனுக்கு பிறந்தான். அவன் தூங்கவே மாட்டான் தம்பி. நான் பாடி பாடி அவனை தூங்க வைக்கணும். என்னடா தம்பி இந்த வலியால் தூங்காமல் இருப்பீடா நீ? சின்ன வயசில் உன்னை பாட்டு பாடி தூங்க வைப்பேனே, அந்த பாட்டு இப்போ நான் பாட்டுமா? சரிண்ணே. தூ கண்ணில் இந்த காதல். தம்பி அடிச்ச ஆட்டோ நம்பர் பாத்தியா? TN07T5305. டேய் கட்டைக்கு ஃபோன் போடுறா. சப் இன்ஸ்பெக்டர் இந்தாங்கண்ணே. சொல்லுங்கண்ணே. கட்ட நம்ம தம்பி ஒரு ஆட்டோக்காரன் இடிச்சிட்டு நிக்காம போயிட்டான். இன்னும் அரை மணி நேரத்தில் அந்த ஆட்டோ ஓனரும் டிரைவரும் என் கண்ணு முன்னால் நிற்கணும். ஓகேண்ணே. நம்பரா? இரு சொல்கிறேன். ஏய் நம்பரை சொல்லிட்டா. ஹலோ TN07. ஒரு நிமிஷம். சரி. TN07 T5305. என்ன கேட்ட? அப்புறம் எப்படி இருக்க? போன விட. தம்பி என்ன பண்ணுறீங்க? வேலை தேடிட்டு இருக்கேன் சார். என்ன படிச்சிருக்கீங்க? அது வந்து BE கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஆசம் BE கம்ப்யூட்டர்ஸ்.
நம்ம கம்பெனியில் ட்ரை பண்ணீங்களா? உங்கள் கம்பெனி நேம் சார்? கம்பெனி ஒரு நிமிஷம் இதான் நம்ம கம்பெனி. தண்டம் டெக்னாலஜிஸ். தண்டம் இல்லை தம்பி, தண்டா எம். என் பேர் தண்டபாணி. மாதவி என் வீட்டில், அவங்க தான் இந்த ஐடி கம்பெனியை பார்த்துக்கிறாங்க. அட பாவிங்களா, ஏன்டா புள்ளிய வைக்கல? நாங்கள் இல்லை. தெரியும், பிரிண்டிங் மிஸ்டேக். இந்தாங்க தண்டா எம், நம்ம கம்பெனி. கம்ப்யூட்டரில் என்னெல்லாம் தெரியும் உங்களுக்கு? அது வந்து C++, COBOL, ஜாவா, ஃபோட்டோஷாப் இதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும் சார். சிடி ரைட்டு பண்ண தெரியுமா? சிடி தெரியும் சார். டிவிடி கூட ரைட் பண்ணலாம். ஆசம் ஆசம். டேய், தம்பிக்கு கம்ப்யூட்டரில் நிறைய தெரிஞ்சிருக்குடா. நீங்க நம்ம கம்பெனிக்கு வாங்க, என் வீட்டில் சொல்லி வைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு வேலை உண்டு. தேங்க்ஸ் சார். ஆனால் நீங்கள் தப்பா எடுக்கலைன்னா சின்ன ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? ஏன்பா, என் தம்பியை காப்பாத்திருக்க நான் செய்ய மாட்டேனா? என்ன உதவி வேணும் கேளு. பேஷண்ட் சொன்னு சொல்லி யாராவது இருக்கீங்களா? ஐ கேர்ள் வாய்ஸ். பேஷண்ட் ஒன்றும் அனாதை இல்லை, அண்ணன் இருக்கான். ஓ, எங்க? நான் தான். ஓகே, உங்களை டாக்டர் கூப்பிடுறாங்க. வரேன்னு சொல்லு. சொல்கிறேன். போயிட்டால? சரவணன் சார், வேணி இன்வெஸ்டிகேஷன் தான் போயிட்டுருக்கு. வேணியை கண்டுபிடிச்சிடலாம். சொல்லிகிட்டே இருக்கேன் திருப்பி திருப்பி. ஏன் சார் இத்தனை வாட்டி ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணுங்க? உங்கள் பொண்ணு வேணியை சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம், கவலைப்படாதீங்க. நாரவாயன் வீட்டில் பொண்ணு எடுத்தாலும் நச்சுவாயன் வீட்டில் பொண்ணு எடுக்கக்கூடாது. இவன் பொண்ணை போய் ஒருத்தன் கடத்திருக்கான் பாரு, கையில் கிடச்சா உரிச்சி. யோ, கம்ப்ளைண்ட் கொடுக்க வரவன்டல என் நம்பரை ஏன் கொடுக்குற? நாங்கள் இல்லை. இல்லைங்க, நீங்கள் தான். உன் பேர் என்ன சொன்ன? கட்ட வந்துட்டியா? ஆட்டோ டிரைவர் கிடைச்சிட்டானே. யோ, உன் பேர் என்ன? நாங்கள் ஒன்றும் இல்லையா? பேர் என்ன? வட்டிராஜா சார். வட்டி ராஜா. கம்ப்யூட்டர் தம்பி, இந்த மேட்டரை நீங்களே டீல் பண்ணுங்க. நான் அதுக்கு சார், நீங்களே டீல் பண்ணுங்க. ஐயோ, என்னை பத்தி தெரியாதுப்பா உனக்கு. டென்ஷன்ல போட்டாலும் போட்டுருவேன். எதுக்கு வீணா ஒரு சாவு? நான் அதுக்கு சார், நீங்கள் நான் சொல்றேன், வா வா கண்ணா. சார், MO6 என்னையா அது? வட்டிராஜா சார். சின்ன ஆக்சிடென்ட், போயிட்டான். இவன் தான் இந்த ஆட்டோ ஓனரா? ஏய், தொடங்க. ஒழுகுது. ஆமா, நீங்க எப்படா கல்யாணம் பண்ண போறீங்க? உங்ககிட்ட வாங்கின காசை கொடுத்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேண்ணே. ஆமாண்ணே. வெற்றி, மாணிக், மேத்யூ, புஷ்கர். அடுத்த வேண்டா லைட் ஹவுஸ்ண்ணே. இது பார், இனிமேல் சில்லு அடிச்சுனதுக்கு எதனா ஒன்று லம்பாக பண்ணணும். பார்த்து சொல்லு. நானும் அதை தான் யோசிச்சுன்னுக்கிறேன். அதுக்கு ஒரு பிளான் வச்சுருக்கேன். ஹலோ, லைட் ஹவுஸ். காசு ரெடி ஆகுதுண்ணே. உன் இடத்துக்கு வரட்டா? நீ வாண்ணே, நான் இங்கே தாங்கிறேன். வாரு. வண்டி எடுறா, லைட் ஹவுஸ் எடுத்து போகணும். வேணாம், நான் எடுத்துக்கிறேன்.
பிளானை பக்கா முடிச்சுட்டு எல்லாம் எஸ் ஆயிடணும். ம் சரிடா. வட்டி ராஜா கார் வருது, பார்த்து போ. உன் நல்ல நேரம் லைட் ஹவுஸ் கண்ணில் காசை காட்டினேன். என்னை பற்றி உனக்கு நல்லா தெரியுங்களா லைட் ஹவுஸ்? இதே மாதிரி அடுத்த மாதம் வட்டிட்டான்னு வரணும். சரிண்ணே, பார்த்து கொடுத்துறேன். அண்ணே காருண்ணே, போண்ணே உங்க காரு. நல்லா கேட்டுக்கோங்க. நான் வட்டி ராஜா கையில் பணத்தை கொடுப்பேன். காளான் காரை தூக்குவான். வட்டி ராஜா திரும்பி பார்ப்பான். அவன் திரும்பி பார்க்குற கேப்பில் அவன் கையில் இருக்க பணத்தை நீ அடிக்கணும். என்ன புரிஞ்சுதா? நான் புரிஞ்சுது. நான் கார் அடிப்பேன், இவன் காசு அடிச்சிடுவான், அதானே? அப்போ நீ என்ன பண்ணுவ? என்னடா? இரா டே சாம்பார், நான் சொல்கிறத நல்லா கேளு. நான் காளான். இரா நான் லைட் ஹவுஸு. காளான் வட்டி ராஜா கையில் நான் பணத்தை கொடுப்பேன். காளான் காரை தூக்குவான். வட்டி ராஜா திரும்பி பார்ப்பான். அவன் திரும்பி பார்க்குற டைமில் நீ அவன் கையில் இருக்க பணத்தை அடிக்கணும். புரிஞ்சுதா? ஆமாம், நீ எதுக்கு காசு கொடுக்குற அவனுக்கு? ஓ, வட்டி ராஜாவுக்கு உனக்கு தெரியும், எனக்கு தெரியாது, அதானே? நாம் கொடுத்த காசு நமக்களே வரப்போகுது. ஆனால் ஃபெர்னாண்டஸு, டைமிங் கொஞ்சம் மிஸ் ஆனாலும் நான் எஸ்கேப் ஆகிடுவேன். நீ மாட்டிப்ப. மாட்டினா நீ செத்த. புரியுதுல்ல? சொல்லும். இந்த உதவி மறக்க மாட்டேனே. எப்போ ரோடுற குறுக்க வந்தாலும் தூக்கி போட்டு போயிட்டே இருக்கு. ஓடா. இவன் கேட்டா நேரண்ணே மத்தியமத்தில் அடிபட்டு சங்கதி போச்சு. தள்ளுங்க தள்ளுங்க. அடடா செத்துட்டாரு. ஐ எம் சாரி, இஸ் நோ மோர். மோரெல்லாம் குடிச்சிட்டு அவன் சாவல, நான் தான் அவனை கொன்னேன். நீ
தள்ளி நில்லு, ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரியல. ஏன்யா மார்ச்சரி முள்ளால் நின்று நான் பல்ச பார்க்குறிய? நீ உண்மையாவே டாக்டரா? மார்ச்சுரியா? ஓ, நான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கொஞ்ச நாள் ஆச்சா, அதான் கொஞ்சம் மறந்துட்டேன். நர்ஸ் வாமா. சுடுகாட்டு போன சூடு தாங்காம எழுந்து போற மாதிரி இருக்கு பாரு. கட்ட சொல்லுங்கண்ணே. ஆக்சிடென்ட்னு சொல்லி இந்த கேஸை முடிச்சிடு. டேய் அண்ணா, வட்டி ராஜாவை நான் தான் போட்டு தள்ளேன்னு இந்த ஊருக்கு தெரியணும். சரிங்கண்ணா. புரிஞ்சுதா? புரிஞ்சுது. சார் நான் கிளம்புறேன். வெற்றி, நீ ஏதோ ஒரு உதவி கேட்டிய. எதா இருந்தாலும் கேளு தம்பி, அண்ணன் தாராளமா அள்ளி தருவாரு. ஆமாம் ஆமாம், இல்லை அதுக்கு அவசியம் இல்லை சார். அப்படியா? பரவாயில்ல, நாளைக்கு காலை நம்ம ஆஃபீஸ்க்கு வந்துரு. எல்லாத்தையும் வீட்டில் நான் சொல்லி வச்சிடறேன். சரியா? ஓகே சார். சரி, நீ போயிட்டு வா. உன் பேர் என்ன சொன்ன? வெற்றி. காலையில் உனக்கு ஃபோன் பண்ணானா? இல்லை சார். என்ன பண்ணுற? நான் கட்ட நம்ம கம்பெனி ஆளுப்பா. ஓ, நம்ம ஸ்டாஃபு. ஓகே போ. சரி சார். சார், நான் வேணியோட அப்பா பேசுகிறேன். சார் தேடிட்டு இருக்கோம் சார். சார், இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. தகவல் சொல்கிறேன். நீங்கள் இது வரைக்கும் தகவலை காணும். எல்லா ஸ்டேஷனுக்கும் ஃபோட்டோ அனுப்பியிருக்கோம். சார், காலையில் உங்கள்கிட்ட நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். இப்போ தான் என்னுடைய ஃபோனோட ஃபோட்டோஸ் போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் கொடுக்குறீங்கன்னா இதான் நீங்கள் நடவடிக்கை எடுக்கிற லட்சணமா? சார், நான் வேணியோட அம்மா பேசுகிறேன். சொல்லுங்க. உங்கள் பேர் என்ன? பேர் எஸ்ஐ கட்ட. நீங்கள் உருட்டு கட்டியா கூட இருங்க, எனக்கு பயம் இல்லை. இந்த ஆள் பேச்சு கேட்டு என்னோட பொண்ணோட ஃபோட்டோ ஊர் ஃபுல்லாக காட்டி அவள் வாழ்க்கையை நாசம் பண்ணாதீங்க. அவள் விருப்பத்தோட தான் அவன் கூட போயிருக்கா. அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னது இந்த ஆள் தான். அந்த பையனுக்கு வேலை போயிடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே வேற நிச்சயம் பேசி முடிச்சது இந்த ஆள் தான். நீங்கள் லூசு மாதிரி இந்த ஆள் பேச்சு கேட்டு உங்கள் நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒழுங்கா வேற வேலை இருந்தா பாருங்க. என்ன? இல்ல, அவசரம் இது பேசலாம், சம்டைம் டிசிஷன் எடுக்கலாம். என்ன, அந்த பையனுக்கு ஒரு வேலை இருந்துச்சுன்னா நம்ம பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினைச்சேன். நம்ம பொண்ணுக்கு தான் வேலை இருக்குல்ல, அந்த பையனோட வாழ்க்கை நல்லா இருந்துட்டு போட்டோம். அது ஒய்ஃப் எல்லாம் நைஃபோட தெரிஞ்சா எந்த ஹஸ்பண்டியா பயப்பட மாட்டான்? பயந்துட்டல. அங்க என்ன சத்தம்? எனக்குள்ள நான் பேசிட்டு இருக்கிறேம்மா. பேசக்கூட உரிமை இல்லையா? என்ன கட்ட, ரொம்ப டென்ஷனா இருக்க? யாரு போன்ல? சிஎம். ம், பர்சனலாக பேசணுமா? வர சொன்னாங்க. போட்டோ கிட்டோன்னு காதில் விழுந்துச்சு. காந்தி ஃபோட்டோ கழுத்தில் செவுத்துல மாட்டுறதுக்கு. யோ வாயப்பலாம் பார்க்கலாண்ணே. ம். கட்ட அண்ணா, சிஎம் ரொம்ப கேட்டதா சொல்லு. ஏய் அண்ணே, இப்போ யாரா சிஎம்? நாங்கள் இல்லை. அண்ணங்கிட்ட யாரா திட்டு வாங்கினு எனக்கு தான் தெரியும். யார் யார் பொருளை தூக்கணும், பொண்டாட்டி தூக்கணும் எனக்கு மட்டும் தானே தெரியும். டோமரே, துட்டு வாங்கின ஆளு அட்ரஸ் நீ போதுற. எனக்கு தான் தெரியும். வட்டி ராஜா கத்துது, இந்த வட்டி கருப்பு தான்.